எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓசிடி அப்படின்னு சொல்ற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்கிற ஒரு மனநோய் பற்றி பார்ப்போங்க. ஏன்னா சமீப காலமாக அதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதனால அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்ல நினைக்கிறேன். அப்சஷன் அப்படின்னா என்னன்னா, திரும்ப திரும்ப நினைக்கிறது. ஒரு சிந்தனை திரும்ப திரும்ப நம்ம ஞாபகத்துக்கு ரிப்பீட்டடாக அது நம்மளை டிஸ்டர்ப் பண்றது. இப்ப ஒரு 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 சிந்தனை ஒரு 3 தடவை வரலாம், 4 தடவை வரலாம், நார்மல். எல்லாருக்குமே ஒரு சிந்தனை ரிப்பீட்டடா வரும்னு வைங்களேன். ஆனால் நாள் முழுக்க வந்தால் 50 தடவை 100 தடவை வருகிற பொழுது அது நம்முடைய ரொட்டீனை பாதிக்கிற பொழுது அதுதான் இல்னஸாக நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குங்க. அப்சசிவ் இல்னஸ். ஓகே. இப்ப கம்பல்சன், அப்சசிவ்க்கு அடுத்து கம்பல்சன் டிசார்டர் நம்ம சொல்றோம் இல்லையா? எப்படின்னா எந்த ஸ்டேஜில் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ரிப்பீட்டடா நினைக்கிறான், நினைப்போட மட்டுமே நிப்பாட்டிக்கிற வரைக்கும் அது அப்சஷனாவே இருக்குது. அதை தாண்டி நினைச்ச விஷயத்த அப்படியே செய்யணும் அப்படின்னு போய் செஞ்சிடறாங்கன்னு வைங்களேன், அது கண்ட்ரோலை இழந்து கம்பல்சிவ் அப்படிங்கிற விஷயமா மாறுது இல்லையா? அப்பதான் அதுக்கு பேரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டராக மாறுகிறது, இல்னஸாக மாறிவிடுகிறதுங்க. சரியா? இதுல நம்ம காமனா வரக்கூடிய சிம்டம்ஸ், அறிகுறிகளை பார்ப்போமே. நம்பர் 1 என்னன்னா, சுத்தம் பார்க்கிற அப்சஷன். இது ரொம்ப காமன்ங்க. இது பொதுவாக பெண்கள்கிட்ட இருக்கும், இப்போ ஆண்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக தான் இருக்கணும். சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கிளீனா இருக்கணும்னு சொல்லிட்டு வீடை நாள் முழுக்கும் தூத்துக்கிட்டே இருப்பாங்க, கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா தண்ணி ஊற்றி அலசி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எங்கேயாவது போய் சுத்தம் இல்லாமல் போச்சுன்னா ஏதாவது நெகட்டிவ் ஆயிருமோ, கிருமி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை கை கழுவ சோப்பு போடுவாங்க. 2 நாளில் சோப்பு காலியாக போயிடும். ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அது நார்மலாக தான் அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க. அதுதான் இங்கே இஷ்யூஸ். என்னன்னா, ஏன் இவ்வளவு பண்ற, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கழுவினா போதாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இல்லை, அவங்க திருப்தி ஆகாத மனம். ஏன்னால் சுத்தம் பார்த்தல். குளிக்கணும் ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பாத்ரூம்குள்ள போனோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிப்பாங்க சில பேர்லாம். இதெல்லாம் அந்த அப்சஷன்ஸ் வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் அப்சஷன் அப்படிங்க. அதாவது செக்ஸ் ஓரியன்டான ஆபாசமான ரிப்பீட்டடான எண்ணங்கள் வந்து 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 ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப ஏன் இதை நம்ம இல்னஸ் சொல்றோம்? ஒரு எண்ணங்கள் திரும்ப நமக்கு அதை சந்தோஷத்தை கொடுத்தா, இன்பத்தை கொடுத்தா, ஹாப்பினஸ் கொடுத்துச்சு சொன்னா நம்ம அதை வெளியில சொல்லுவோமா? என்ஜாய் தானே பண்ணுவோம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய அப்சசிவ் இல்னஸ் எல்லாம் நெருக்கடிகளை கொடுக்கறது, நெருடல்களை கொடுக்கறது, நெகட்டிவை கொடுக்கறது, டிஸ்டர்பன்ஸ், ரொட்டீன் லைஃபை பாதிக்குது, அருவருப்பை கொடுக்கறது, எனக்கு பிடிக்காத விஷயங்களா வருது என்கிற பொழுதுதான் அது நம்ம இல்னஸ் அப்படிங்கிற நம்ம பேர் வைக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த செக்ஸுவல் அப்சஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஃபார் எக்ஸாம்பிள், கடவுளை போய் பார்க்க போறாங்கன்னா, அந்த சிலையை பார்க்க போறோம்னா அந்த கடவுள் மேலே பற்றி ஒரு செக்ஸுவல் அப்சஷனாக வரும், ஆபாசமான ஒரு அப்சஷன். யாரோ நம்ம வேலை பார்க்குறவங்க, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களை பார்க்கும்போது, பஸ்ல பார்க்குற பொழுது, ரோட்ல பார்க்குற பொழுது தான் அது திரும்ப திரும்ப வரும்போது எவ்வளவு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது ஒரு விதமான அப்சஷன்ஸ். அப்புறம் அசிங்கமான அருவருப்பான அப்சஷன்ஸ் எண்ணங்கள். அது ரொம்ப காமனா பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸு, அது மாதிரி யூரின் மோஷன் போர், அதை பற்றிய ஒரு அருவருப்பான விஷயங்கள். ரோட்ல எங்கேயாவது இருந்துச்சு சொன்னா, ஐயோ நான் அதவே திரும்ப திரும்ப நினைக்கிறது. சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிற நேரம்லாம் அது மாதிரியான ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது சில பேருக்கு வருதுங்க. இது ஒரு அருவருப்பான அப்சஷன்ஸ். நான் கடைசியா ஒன்று இருக்குங்க, அக்ரெசிவ் அப்சஷன். அக்ரெசிவ், ஆக்ரோஷமான எண்ணங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மாடிக்கு போறோம்னா அங்கிருந்து குதிச்சுருவோமோ, ஐயோ இங்கிருந்து குதிச்சுருமோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இல்ல வீட்டுல ஏதாவது காய்கறி கிட்ட அந்த கத்திகள் ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை எடுத்து நம்ம ஏதாவது செஞ்சிருவோமோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பண்றது. ஒரு இடத்துல போறான், போய் ஒரு கடைக்கு போறான், அங்க போய் யார்ட்டையாவது கையை பிடிச்சி இழுத்துருவோமா, இல்ல செயினை பிடிச்சி இழுத்துருவோமா, ஏதாவது தூக்கிட்டு வந்துருவோமா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைக்கிறது. இது ஒரு அக்ரெசிவான ஒரு அப்சஷன்ஸ். ரைட்டா? இது இன்னும் நிறைய இருக்கு, பட் இது ஒரு காமனா வரக்கூடியதை பாக்குறேன் சமீப காலத்துல. இப்படி வர்றது நாடு என்ன மாதிரியான மனநிலைக்கு வருகிறது என்றால், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். கவலை வந்துடும், வருத்தம் வந்துடும், சில நேரங்களில் விரக்தி ஆகி இதோட நம்ம ஏண்டா வாழணும், பேசாம சூசைட் பண்ணிக்குவோம் என்கிற மாதிரியான கூட சில பேருக்கு வந்துடுதுங்க. ஒன்று. இரண்டாவது, மன பயமாகுது. ரிப்பீட்டடான பயம், பதட்டம், படபடப்பு, தூக்கமின்மை, அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் அவங்களால செய்ய முடியாம போயிருதுங்க. இது ஒரு அதிகமாகிற பொழுது இந்த நோயுடைய தன்மை.
ரைட். இப்போ இந்த அவேர்னஸ்க்கு சொல்லிட்டேன், பயப்பட வேணாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நவீன மருத்துவ முறைகள் வந்துருச்சுங்க. மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்றோம்? நம்பர் 1 மருந்து, நம்பர் 2 கவுன்சிலிங், த சோ கால்ட் சைக்கோதெரப்பி அப்படிங்கிற விஷயம். நிச்சயமாக மூன்றாவது அந்த பேஷண்ட். இப்ப நம்பர் 1 மருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல நவீன மருந்துகள் வந்துருச்சுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குதுங்க. நிறைய பேருக்கு வந்து நல்ல மாற்றத்தை பார்க்குறோங்க. தொடர் சிகிச்சையில் இருக்கிற பொழுது உடனடியாக மற்ற நோய் மாதிரி உடனடியாக இம்ப்ரூவ்மெண்ட் வராதுங்க. ஆனஸ்டா சொல்லிடுங்க, இட் வில் டேக் டைம். பொறுமையா தொடர் சிகிச்சையில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா டாக்டர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கடைபிடித்து தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி மனதை டைவர்ட் பண்ணி வேறு ஒரு பக்கம் திசை திருப்பி இதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அறிவியல் நிறைய கொடுத்துருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவா போட நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்க அனுப்புங்க. யாரோ ஒருத்தருக்காவது இது பயன்படலாம் இல்லையா? அவர்கள் யாரோ ஒரு மருத்துவர், என்னிடம் அல்ல, எங்கோ அவர் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த மருத்துவரை போய் சிகிச்சை எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை போடுறேன். நன்றி, வணக்கம்.